ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தங்க நகை சேமிப்பில் நிறைய சேமிப்புகள் வந்து இப்போ இருக்குது. அதில் வந்து 2 சேமிப்பு, மேஜரான சேமிப்பு பற்றி தான் வந்து நான் உங்கள் கூட வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும், அதுக்கப்புறமா வந்து மந்த்லி சீட் வந்து கட்டுறோம் இல்லையா, அதை பற்றியும் தான் வந்து நம்ம வந்து டீப்பாக வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னால் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு, உங்களுக்கு 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா அந்த மாதிரி உங்களால் வந்து எவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அன்னைக்கு தேதியில் வந்து நீங்கள் போயிட்டு லாக் பண்ணிக்கலாம். அன்னைக்கு தேதியில் என்ன கோல்டு ரேட் இருக்கோ அதுபடி எத்தனை கிராம்ஸ் வரும் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு அவங்க வந்து லாக் பண்ணிடுவாங்க. சரிங்களா? லாக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாண்டு, அதுக்கு என்னெல்லாம் வந்து ப்ரொசீஜர் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. நம்ம வந்து கரெக்டாக அந்த 11 மாதம் இல்லைனா வந்து அவங்க கொடுக்குற 12 மாதம் அந்த டைம் முடிஞ்ச அப்புறம் செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம வந்து போயிட்டு அந்த நகையை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் இருக்கோ அதுக்கு உங்களுக்கு என்ன நகை தேவைப்படுதோ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இதான் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லப்படுது. இதில் வந்து ஒரு கடைக்கு ஒரு வித்தியாசம், இவ்வளோ மேக்கிங் சார்ஜஸ்ஸு அந்த மாதிரி வந்து வேரி ஆகும். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன நகையாக இருந்தாலும் சரி, பெரிய நகையாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து இப்போ சின்ன நகை கூட ஒரு அரை பவுன் எடுக்கணுன்னா கூட நம்மளுக்கு 50,000 பக்கம் ஆகிடுது. அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நம்ம கையிலேயே கேஷ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் எதுவாக இருந்தாலுமே விலை அதிகமாக இருக்கிறப்ப நம்ம சடனாக வந்து பண்ண முடியறதில்ல. இதுக்கு வந்து இன்னொரு மெத்தடாலஜியும் வந்து யூஸ் பண்ணலாம். என்னென்னா, நம்ம வந்து நகையை வந்து நீங்கள் பெரிய நகைலாம் வந்து எடுக்கணுன்னா அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம்லாம் வந்து அதிகமாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு 5 பவுன் 10 பவுன் எடுக்கணுன்னா அதோட அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே லாக் பண்ணிவிட்டு நீங்கள் செய்கூலி சேதாரம் தானே நம்மளுக்கு நிறைய வேஸ்ட்டாக போகும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு வந்து நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜென்ரலாகவே ஒரு நகையை நான் சேர்த்துட்டே இருப்பேன் அப்படின்ற பக்கம், நம்மளுக்கு அப்பப்போ என்னென்ன ஒரு 2 சவரத்தில் என்ன தேவையோ 3 சவரத்தில் என்ன தேவையோ அப்போ கொஞ்சமாக வந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அடகு கடையில் வச்சுட்டு இந்த மாதிரி கூட நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட அந்த 11 மாதம் டார்கெட் முடியறதுக்குள்ளே அந்த நகையை வந்து மீட்டுடலாம். சரிங்களா? இதே வந்து நீங்கள் மந்த்லி நீங்கள் சீட்டு போட்டிங்கன்னா அதே தான், உங்களுக்கு மாதம் நீங்கள் கட்டுறீங்க. பட் வந்து என்னென்னா, ஒரு மாதமும் தங்கம் வந்து ஒரு மாதம் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிள் வந்து உங்களுக்கு வந்து ஏறிட்டு இருக்கும், இல்லை வந்து இறங்கிட்டு இருக்க மாதிரி இப்போ வந்து எனக்கு தெரியல. பட் நம்ம எடுத்துகிட்டு போய் லாக் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. ஒரு மாதத்துக்கு வந்து 400 ரூபா 500 ரூபா பக்கம் ஏறிட்டு இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நகை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு மந்த்லி சீட்டை வந்து நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டை நீங்கள் நகை சீட்டுக்கு நீங்கள் வச்ச அமௌண்ட்டுக்கு வந்து நகை சீட்டுக்கு பதிலாக நீங்கள் கட்டிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஐடியா. நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்கள்கிட்ட வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஒரு 11 மந்த்ஸ் வந்து நீங்கள் டார்கெட் வந்து பண்ணிக்கோங்க. 11 மந்த்ஸ் டார்கெட் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் வந்து சைமல்டேனியஸாக ரெண்டுமே வந்து பிரித்து கூட போட்டுக்கலாம். இதில் ஒரு அமௌண்ட்டை வந்து போட்டுட்டு அதில் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு ஒரு 2,000 அந்த மாதிரி பக்கம் கூட கட்டிட்டு வரலாம். அது வந்து சின்ன நகைகளுக்கு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு லாஸ் ஆகாது. பெரிய நகை எடுக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து 2-3 சவரம் அந்த மாதிரி எடுக்கணுன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதே வந்து அரை சவரம் அந்த மாதிரி 1 சவரம் அந்த மாதிரி அரை சவரத்துலேருந்து 1/4 சவரத்துலேருந்து ஒரு சவரம்குள்ளே எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சீட்டு போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் சீட்டு போட்டு எடுக்கிறப்ப அந்த 15% 16% வந்து உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ்லேயே வந்து நம்ம எடுக்கிறப்ப ஜிஎஸ்டி அதெல்லாம் வந்து கம்மியாக வரும். ரொம்பவும் வந்து நம்மளுக்கு மணி லாஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். இங்கே வந்து நீங்கள் 18% வந்து நீங்கள் அவங்க கொடுத்தாலும் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு ஜிஎஸ்டி வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு டேலி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயமும் நீங்கள் பிளான் பண்ணி எடுக்கும்போது தங்க நகையை வந்து நம்ம ஈஸியாக வந்து சேமிச்சிடலாம். அதுக்கு அடுத்த பட்சம் வந்து பார்த்திங்கன்னா, வேறு வந்து இந்த டிஜி கோல்டு நிறைய வந்து இடிஎஃப் அதெல்லாம் வந்து இருக்குது. இருந்தாலுமே இது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு கைக்குள்ளே இருக்கும், நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியும் இது எல்லாமே வந்து.
ஸோ ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் வந்து 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஒரு பிளான்னா 6 மாதத்துலேருந்து இன்னொரு 6 மாதத்துக்கு ஒரு பிளான், அப்புறம் வந்து இன்னொரு 6 மாதம். ஸோ அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து இந்த பிளான் வந்து நம்மளுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்கள் அடுத்த பிளானை வந்து நீங்கள் மாற்றலாமா, இல்லை இதே பிளான் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்றது உங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே வந்து பண்ணாமல் இருந்தீங்க, கோல்டு வந்து இவ்வளோ விலை விற்குது அப்படின்னா இன்னமும் வந்து அதிகமாக தான் வந்து விலை விற்கும். நம்மளால் வந்து வாங்க முடியாத அளவுக்கு கூட விற்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்காக தான் வந்து இப்போ ஒரு சில ஸ்கீம்ஸில் அவங்களும் வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க. இருந்தாலுமே நம்ம ஸ்கீம்ஸ் வந்து போடலாமா வேணாமா அப்படின்ற நம்மளுக்கு டியூயல் மைண்டே இருக்கும்பொழுது சம்டைம்ஸ் வந்து போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அதுவே வந்து ஒரு 10 நாள் 15 நாள் போயிடும். ஸோ நம்ம காசு ரெடி பண்ணி போகிறதுக்குள்ளே. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற டேட்டுக்கும் அந்த டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹500 பக்கமாச்சும் கோல்டு வந்து ஏறி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் தைரியமாக வந்து ஓகே உங்களால் இவ்வளோ அமௌண்ட் முடியும் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதை நிறுத்தவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் அதை போய் நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்களும் வந்து அதுக்கேற்ற செலவுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மி பண்ணிடுவீங்க. நம்மளும் வந்து அதை அடாப்ட் பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்ம போயிடுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கையில் வந்து ஒரு கோல்டோ இல்லை வந்து நம்மளுக்கு பைசா மணி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால தான் இப்படி தான் வந்து நானுமே வந்து பண்ணலாமா வேண்டாமா, நம்ம கையில் வேண்டான்னு சொல்லிட்டு நானுமே வந்து கோல்டு சீட்டு வந்து போட வந்து விட்டுட்டேன். ஸோ இது இருந்தால் வேறு எதனா செலவுகள் நடுவில் ஒரு 2 வருஷம் பக்கம் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமான பிறகு இதை பண்ணியிருந்தா ஒரு 2-3 சவரமாச்சும் நம்ம எடுத்து வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நீங்களும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் தட் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப யோசிக்க வேண்டாம். உங்கள் கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நல்லதோ இன்றைக்கி வந்து இந்த வருஷம் தொடங்கி ஒரு 2 மாதம் கடகடன்னு ஓடிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம கையில் வந்து எவ்வளோ கோல்டு இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் டேலி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கோல்டை வந்து ரொட்டேட் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னும் ஃப்யூச்சரில் போக போக கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். இப்போயே வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து பிளான் பண்ணி கிராப் பண்ணால் தான் முடியும். இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம்தான். கோல்டு வந்து நம்மளுக்கு வந்து இப்போவே வந்து வாங்கிறதுக்கே வந்து முடிய மாட்டேங்குது. ஸோ சின்ன சின்ன கோல்டாக கூட நீங்கள் சேர்த்து வச்சுட்டு வரலாம். ஸோ அது காயினாக கூட சின்ன மில்லிகிராம்ஸில் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து வச்சுட்ருக்கலாம். ஆனால் மேஜராக வந்து சொல்ல போகிறது பெரிய கோல்டு வந்து வாங்கிறதுக்கு இந்த 2 இதுவுமே வந்து உங்களுக்கு நல்லா ஆப்டாக இருக்கும். நீங்கள் பெரிய கோல்டு அந்த மாதிரி நீங்கள் சேமிக்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து கை கொடுக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.